லோ பட்ஜெட்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி உங்களோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் அதிகமாக பார்ப்பேன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கால் அதிகமாக பேசுவேன், பேட்டரி லைஃப் ரொம்ப நேரம் நிற்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். ஒரு 7500 இந்த ரேஞ்சில் லோ பிரைஸில் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக்ஸில் இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட் 6 அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்குது இல்லை சில எதிர்பார்க்காத விஷயம் கூட இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான டெக்ல போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டா உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிகு ஜிகுன்னு பச்சை கலர்ல Infinix Smart 6 அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இதுல ஹைலைட்டா 6.6 இன்ச் பெரிய டிஸ்ப்ளே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ், பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்றதையுமே வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மொபைல் ஆன் பண்ணிடலாம். நிறைய டைம் Infinix மொபைல் அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்கிராட்ச் கார்டை தனியாவே கொடுத்துறீங்க, இதை நாங்க தான் ஒட்டுறதா, நீங்களே ஒட்டி கொடுங்க அப்படின்னு நிறைய தாட்டி நம்ம நக்கல் பண்ணியிருப்போம். இந்த தாட்டி அவங்களே வந்து ஒட்டி கொடுத்தாலும் கூட அதை ஒழுங்கா ஒட்டி கொடுக்கல. அப்புறம் எதுக்கையா ஒட்டி கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்தது. தனியா கொடுத்தா கூட நாங்க கொஞ்சம் பபிள்ஸ்னாவது வர மாதிரி பண்ணியிருப்போம். எவ்வளவு பபிள்ஸ். சரி, இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 10 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, அண்ட் இவங்களோட எக்ஸ் கேபிள் கார்டு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் இருக்கு, அண்ட் மிஸ் பண்ணாம பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000-15,000 மொபைல்ல கூட இப்ப எல்லாம் விட்டுறாங்க. இதுல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தோணுது. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வேற யாரும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து ஸ்ட்ராப் ஆட் பண்ண மாதிரி இருக்கு. ஃபுல்லா க்ளோ ஆகிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பேக் சைடுல ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் கோட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இது வந்து சில்வர் அயான் அந்த இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி ஏதோ கோட்லாம் பண்ணியிருக்காங்களாம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மொபைலை வந்து கையில் ஹோல்டு பண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் ரியல் என்ன அப்படின்னா அதை துடைக்கிறது அதிகமாக பண்ண மாட்டோம். இதனால வந்துட்டு அதிகமாக பாக்டீரியா வந்துட்டு மொபைலோட பேக் சைடில் இருக்கும் அப்படின்வாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஆன்டி பாக்டீரியல் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால வந்து பட்டது அப்படின்னாலுமே பாக்டீரியா செத்து போயிடும், அந்த அளவுக்கு அதிகமாகாது அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஒர்க் ஆச்சு அப்படின்னா ரியலா சூப்பர் தான். மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போறோம். கேஸ் போடாதவங்களுக்கு வேணா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது போலார் பிளாக் அப்படின்ற ஒரு கலரும், ஹார்ட் ஆஃப் ஓஷன், லைட் சி கிரீன் அண்ட் ஸ்டாரி பர்பிள் அப்படின்ற மொத்தம் 4 கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.8 mm, வெயிட் வந்து 196 கிராம் வெயிட் இருக்கு. இந்த வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்குன்னா தாராளமா 1.5 நாள் கூட நீங்க நார்மல் யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா பண்ணலாம். அது அதே மாதிரி 10 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 7500 இந்த பட்ஜெட்ல மோஸ்ட்லி எல்லாருமே இந்த 10 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இன்னும் இந்த 18 வாட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேல வாட்டர் டிராப் நாச்சோட பெரிய பெசல்ஸா தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பா பாட்டம்ல மிகப்பெரிய பெசல்ஸ் இருக்கு. தனியா பாய் போட்டு படுக்கலாம் போல அவ்வளவு பெருசா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற ஃபீல் தான் வந்து இருக்குது. கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி 6.5 இன்ச் எல்லா பிராண்டுமே கொடுத்துருக்காங்க. இவங்க கொஞ்சம் அதிகமா 6.6 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே தான், பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரியலாவே தரமான டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பிரைட்னஸ்க்கு வந்தோம் அப்படின்னா 500 nits வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல ஓகேவா இருக்கு, பட் அவுட்டோர்லாம் வந்து ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணுது. நார்மலா அந்த பிரைட்னஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க 10,000க்கு மேல மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா தான் அந்த நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இதுல ஓகேவான ஒரு பிரைட்னஸ் தான் அவுட்புட் கிடைக்குது. அதுதான் ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் இருக்கு. மற்றபடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, 4G சிம் கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் SD கார்டும் வந்து அதே சமயம் நீங்க யூஸ் பண்ண முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 7500 பிரைஸ் ரேஞ்சில் வர மொபைல்ஸ்ல எல்லாத்துலயுமே 32 GB தான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்தது ஒரு சின்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்ல. அண்ட் பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட்லி இந்த 7500 இந்த பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மொபைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது வந்து மிஸ் ஆகும். பட் இவங்க வந்து அதை இன்க்ளூட் பண்ணி கொடுத்ததும் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஃபாஸ்டா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்பீட்ல தான் இருக்கு. அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது லோ லைட்ல போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி ஃபிளாஷுமே வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த ஃப்ளாஷை நீங்கள் 360 டிகிரியில் 2 ஃப்ளாஷையுமே ஆன் பண்ணி எங்கன்னா நைட் டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் பேக் சைடில் 1 2 3 4 கேமராவா இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு டியூவல் ஃப்ளாஷுக்கு வந்து ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பக்கத்தில் டெப்த் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கு மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் அதில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதை தாண்டி முக்கியமாக வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 1080p பிக்சலில் வந்துட்டு உங்களால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் ஓஎஸ் அப்படின்னு வந்தோம்னா இவங்களோட ஓன் XOS தான். Android 11 Go எடிஷனில் ரன் ஆகிற மாதிரி தான். ஸோ ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஸ்லாம் வந்து கொடுக்கல. ஒரு சில ஆப்ஸ் தான் இருந்தது, அதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அண்ட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 2GB RAM வேரியன்ட் தான் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டபிள் RAM ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. 1GB வரைக்கும் உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Helio A22 அப்படின்ற ஒரு ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நார்மலான யூஸ்க்கு பக்காவாக இருக்கும். நார்மலாக கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த டெம்பிள் ரன் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ் தான் வந்து உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும். ஃபைனலாக யார் வாங்கலாம் அந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 7500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2GB RAM அண்ட் 1GB வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் வருது. யார் யூஸ் பண்ணலாம்? நார்மலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், யூடியூப் பார்ப்பேன், ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், கால் நிறையா பேசணும்னு நினைக்கிறவங்க, என்னால் 10,000 கூட போக முடியாது ப்ரோ, 7500 தான் என்னோட மேக்ஸிமம் பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஹையராக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு 10,000 15,000 கொடுத்து ஒரு மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.